இறந்த பிறகு நம்முடைய ஆன்மாக்களுக்கு என்ன நடக்கும் என்பது பற்றிய விவரங்கள் கருட புராணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது போல் இறந்த ஆன்மா முதலில் சென்றடையும் இடம் எமலோகம். அந்த இடத்தில்தான் ஒரு ஆன்மாவிற்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஆன்மா அவ்வளவு எளிதாக யமலோகத்தை சென்றடைய முடியாது. இறந்து போன ஒரு ஆன்மா யமலோகத்தை சென்றடைய ஆகும் தூரம் 1 வருடம், அதாவது ஒரு காதவழி தொலைவு என்று கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்து 7 கிலோமீட்டர் ஆகும், அதாவது 6,02,000 கிலோமீட்டர் தூரத்தை அந்த ஆன்மா இரவு பகல் என்று பார்க்காமல் நடந்தே சென்று கடக்க வேண்டும். அந்த ஆன்மா ஒன்றும் மகிழ்ச்சியாக போகாது. யமனுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்க கட்டுப்பட்டு யமன் தூதர்கள் கிட்ட அடி வாங்கி கொடுமைகளை அனுபவித்து தான் செல்லும். தான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் தான் செய்த பாவத்தையும் நினைத்து நினைத்து மனவேதனையோடும் மிகுந்த பசியோடும் தாகத்தோடும் பல கொடுமைகள் அனுபவிச்சு அழுது மனம் நொந்து போகும். இப்படித்தான் ஒரு ஆன்மா இறந்த பிறகு இருக்கும் என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது.